தமிழகத்தில் கபடியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வரும் பயிற்சி கழகங்களின் பொறுப்புகளில் உள்ளவர்கள் இந்திய அணியின் வெற்றி குறித்து தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு தமிழனோட தலை நிமிர செஞ்சிருக்கு இந்த விளையாட்டு போட்டி. ஏன்னா இது தமிழரோட வீர விளையாட்டு. அங்கே தமிழர் தான் ஒரு பயிற்சியாளராக இருக்கிறாரு, துணை பயிற்சியாளர் இருக்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் சேரல்நாதனும் அங்கே அந்த டீமில் இருக்கிறாரு. நான் தமிழ்நாட்டின் கபடி கழக தலைவர் என்ற முறையில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து விளையாட்டு வீரர்களுமே மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட விளையாட்டு வீரர்கள். ஆனால் நமது மண்ணில் நடக்கிறதால அவங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது. ஆனால் மிக சிறப்பாக பிற்பகுதி ஆட்டத்தில் தன்னுடைய முழு திறமையும் காட்டி இந்த இந்தியாவுக்கு வெற்றி பெற்று நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இடைவேளைக்கு அப்புறம் அஜய் தாக்கூர், நிதின் தோமர் மற்றும் நம்ம டிஃபென்ஸ் சுர்ஜித், இவங்க 3 பேரோட காம்பினேஷன், அதேமாதிரி சஞ்சய் நார்வால், இவங்க துணிச்சலாக ஆட ஆரம்பித்த பிறகு அனூப் குமாருடைய முறையான வழிகாட்டுதல், அந்த கேப்டனுடைய முறையான வழிகாட்டுதல், பயிற்றுனர்கள் பாஸ்கர், பல்வான் இவங்களுடைய நல்ல ஒரு டெக்னிக்கலான ஐடியாஸ், இதை வச்சு மிக பலம் பொருந்திய அணியான ஈரான் அணியை நம்முடைய இந்திய கபடி அணி வென்று உலகக்கோப்பை பெற்றிருக்கிறது.